பின்னால வார ஒரு கொள்கை, சஹாபாக்களுக்கு பின்னால வார ஒரு வழிமுறை, சஹாபாக்களுக்கு பின்னால வார ஒரு இபாதத்து வந்து சொர்க்கத்துக்குரிய வழியா இருக்காது. இந்த சொர்க்கத்துக்குரிய வாசல் வழியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. இதுல வழிகேடுகள் பரப்புறது, அதாவது கால ஓட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு புதிய புதிய ரசூலுல்லாஹ் முன்னெச்சரிக்கை செய்கிற மாதிரி எனக்கு பிறகு நீண்ட காலம் வாழ்கிறவர்கள் நீங்கள் நிறைய பிரச்சனையை பார்ப்பீங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி புதிய புதிய கொள்கை வருது. ஒரு கூட்டம் வராங்க, கதிரை மறுக்கிறாங்க. அவங்க கதிரை மறுக்கத்துடைய அடிப்படை என்னன்னு சொன்னால், நடக்க போகிறது எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாது என்ற சிந்தனை. கதிரை மறுக்கிறாங்க. சரியா? அப்போ அவங்கள கதரியாக்கள் என்று அடையாளப்படுத்தினாங்க. அப்போ கதரியான்னு அடையாளப்படுத்தப்பட்டவங்களோட மார்க்கத்தை மக்கள் கேட்க மாட்டாங்க, அங்கே போக மாட்டாங்க. அவங்கள பற்றி ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுது. சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் அங்கீகரித்து, அவரோட செயல் சிலரை மட்டும் அங்கீகரித்து, சஹாபாக்கள பெரும் தரப்பார நிராகரித்த ஒரு கூட்டம் உருவானாங்க. அவங்கள ஷியாக்கள்னு சொல்லி அறிஞர்கள் அடையாளப்படுத்தினாங்க. அப்போ சரியான முஸ்லீம்களை விட்டும் அவங்க ஒதுனவங்க அடையாளப்படுத்தப்படுறாங்க. ஹவாரிஜிகள் உருவாகிறாங்க. இவங்களை, அதாவது அவங்களுடைய நோக்கம் வந்து, அதாவது பாவம் பெரும்பாவம் செய்யக்கூடிய எல்லாரையும் அவங்க காஃபிர்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் அல்லாஹ் இறக்குன அல்லாஹ் தான் தீர்ப்புரியவன். மனிதர்கள் தீர்ப்பு செய்கிறது அங்கீகரித்தோம்னு சொன்னால் குஃபுர்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த குஃபுருன்ற அடிப்படையில் அவங்க அலி ரலியல்லாஹு அவங்களையும் மாவீர் அவங்களையும் காஃபிர்னு கண்டாங்க. காஃபிரான அவங்கள கொல்லணும்னு முடிவு செஞ்சாங்க. கொண்டால் நன்மை கிடைக்குங்கிற பேரில் அவங்கள கொலை செய்ய செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை பற்றியும் சில முன்னறிவிப்புகள் செஞ்சிருந்தாங்க. இப்போ இவங்களை அடையாளப்படுத்தினாங்க ஹவாரிஜிகள், முஸ்லீம் உம்மத்துக்கு வெளியேறியவர்கள் அல்லது இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக வெளியேறியவர்கள், இப்படி அடையாளப்படுத்தினாங்க. இப்படி புதுசு புதுசாக வந்து கொண்டிருக்கும் போது சரியான கொள்கையில் இருக்கிறவர்கள் தங்கள் அடையாளப்படுத்த வேண்டிய தேவை வந்துச்சு. அப்பதான் அவங்க அடையாளப்படுத்துறதுக்கு சொன்ன ஒரு பேர் தான் அஹ்லு சுன்னா. இவர்கள் சுன்னாவை உடையவர்கள், வல் ஜமாஅ, சஹாபாக்கள் அனைவரையும் ஏகோபித்து அங்கீகரித்தவங்க என்கிற கோணத்தின் அடிப்படையில் அஹ்லு சுன்னா என்கிற ஒரு பெயரை சொன்னாங்க. இந்த அஹ்லு சுன்னாவுடைய பேர் வந்து இமாம் அஹ்மது இப்னு ஹம்பலுடைய காலங்களெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் இந்த அஹ்லு சுன்னா என்கிற பேர் எப்படி வருதுன்னா, ஷியாக்களுக்கு எதிரான எல்லாரும் அஹ்லு சுன்னாட முடிவுக்கு வருது. ஷியா, அது அல்லாத ஏனைய முஸ்லிம்கள் எல்லாம் அஹ்லு சுன்னா. இப்போ இந்த அஹ்லு சுன்னாவுக்குள்ள தான் சூஃபிகளும் வருவாங்க, கதிரிகளும் வருவாங்க, ஹவாரிஜிகளும் வருவாங்க. அவங்க ஷியாக்களுக்கு எதிரானவர்கள் தான். அப்போ இந்த அடிப்படையில் தான் இப்போ இலங்கையில் வந்து, அதாவது ஜமியத்துல் உலமாவுடைய ஒரு பத்துவாவில் கொடுக்கப்பட்ட அஹ்லு சுன்னா வந்து, அவங்க அஹ்லு சுன்னா பத்துவா கொடுக்குற அப்படின்னா ஷியா இல்லாத மற்ற எல்லாரும் அஹ்லு சுன்னா. சில நேரங்களில் இந்த பிரச்சனைகள் கூட கூட சில வரையறைகளை கூட்டுவாங்க. ஷியாக்கள் காதியானிகள் இல்லாத மற்ற எல்லாரும் அஹ்லு சுன்னா. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஒரு ஆள் பயான் போய் பண்ணிக்கணும் அத்ரோப்னு சொல்லி. இப்போ ஷியாக்கள் காதியானிகள் இந்த ரவுபீசத்தை பேன்றவங்களை தவிர மற்ற எல்லாரும் அஹ்லு சுன்னா அப்படி கொஞ்சம் கூட்டிட்டு போவாங்க. ஆனால் ஷியாக்கு எதிரானதாக அஹ்லு சுன்னா பார்க்கப்படும். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இதுலையும் நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டி வருது. அப்போ சில அறிஞர்கள் தங்களை அடையாளப்படுத்தினாங்க. நாங்கள் வந்து அஹ்லுல் அஸர், குர்ஆனையும் ஹதீஸையும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அறிஞர்களுடைய கூற்றுக்களை துணையாக வச்சு கொண்டு தான் நாங்கள் விளங்குவோம். அஸர்களை அடிப்படையாக வச்சு கொண்டு தான் நாங்கள் விளங்குவோம். இதே மாதிரி அஹ்லு ஸலஃப், முன் சஹாபாக்கள், தாபியீங்கள், தப தாபியீங்கள், அவர்கள் மார்க்கத்தை விளங்கின கோணத்தில் தான் நாங்கள் எங்களை மார்க்கத்தை பின்பற்றுவோம். குறிப்பாக அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்தில் அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்களோ அதுக்கு மாற்றமான நிலைப்பாட்டுக்கு போக மாட்டோம். ஹலப்புகள் பின்வந்தவங்களுடைய வழிமுறைக்கு போக மாட்டோம் என்கிற அடிப்படையை வகித்து கொண்டு போனோம். இப்படி போய்கொண்டிருக்கும் போது காலத்துக்கு காலம் பேர்கள் மாறும். உண்மையில பேர் முக்கியம் அல்ல, அதுக்குரிய பண்புகள் தான் முக்கியம். இப்படி வருகிற போதுதான் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அஹ்லுல் ஹதீஸ் என்கிற பேரை அறிஞர்கள் பயன்படுத்தினாங்க. ஒவ்வொருத்தர் வந்து அஹ்லே ஹதீஸ் என்கிற பேரை பயன்படுத்த 400 வருஷங்களுக்கு முன்னிருந்தெல்லாம் இந்த அஹ்லுல் ஹதீஸ் என்கிற பேர் பயன்படுத்தப்பட்டது. ஹதீஸ்ங்கிற வார்த்தை குர்ஆனுக்கும் பயன்படுத்தப்படும், ஹதீஸுக்கும் பயன்படுத்தப்படும். இன் அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், ஹதீஸ்களில் சிறந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய வேதம்னு வருது. அப்போ குர்ஆனுக்கும் ஹதீஸ்னு சொல்லலாம், ஹதீஸுக்கும் ஹதீஸ்னு சொல்லலாம். அப்போ அவங்க அஹ்லுல் ஹதீஸ்னு சொல்வது குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுகிறவர்கள் என்கிற அடிப்படையில் தான் சொன்னாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இந்த பேரை வைக்கும்போது அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ்னு சேர்த்திய அடையாளப்படுத்தினாங்க. இப்படி அந்த பேர்களை வச்சுக்கொண்டாங்க.
அது ஒரு கட்டத்தில் இவங்க வந்து குறிப்பாக தௌஹீதை வலியுறுத்தி பிரச்சாரம் செஞ்ச காரணத்தினால தங்களை தௌஹீத்வாதிகள் அடையாளப்படுத்துறாங்க. உண்மையில கடந்த கால வரலாறு நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் தங்களை தௌஹீத்வாதின்னு அடையாளப்படுத்தினவங்க முத்தசிலாக்கள். அவங்க எல்லா வகையான குராபத்தையும் எதிர்த்தாங்க. அப்போ தௌஹீத்வாதிகள் அது தௌஹீத் ஜமாத் என்கிற அடையாளம் வைக்கப்படுது. பிறகு இந்த தௌஹீத் ஜமாத் என்கிற பேரிலேயே அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படைகளுக்கு மாற்றமான நிலைப்பாடுகள் வருகிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் முஸ்லீம்ன்ற பேர் வந்து போதாமாகும். முஸ்லீம்டா யாரை நம்ம சரியான முஸ்லீம்னு பார்க்கறது. அப்போ என்ன செஞ்சாங்க, இந்த கவாரிஜ் இல்லாத, ஷியா இல்லாத, கதரியா இல்லாத, முத்தசிலா இல்லாத எல்லாரும் முஸ்லீம்கள் தான் என்கிற லெவலுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ பெருகிட்டே போகுது இல்லாத பேர். அப்போ என்ன செய்கிறாங்க, அஹ்லு சுன்னா அல்லது அஹ்லு சலப், அஹ்லுல் ஹதீஸ் இந்த வட்டத்தில் இருக்கிறவங்க தான் சரியான இஸ்லாத்தில் இருக்கிறவங்க. இப்போ தௌஹீதுங்கிற பேருக்கும் அந்த ஒரு நிலைமை ஏற்படுது. இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லி சொன்னால் அஹ்லு சுன்னாவுடைய அடிப்படை என்ன, அந்த அடிப்படை பேர் இருந்தோ இல்லையோ அந்த அடிப்படை இருந்தால் நாங்கள் அந்த அஹ்லு சுன்னாவுடைய வட்டத்துக்குள்ளே இருக்கோம். இப்போ இதில் நாங்கள் எல்லாரும் அறிஞ்சது வந்து அஹ்லு சுன்னாங்கிறது வந்து அவங்க வந்து சிறுக்கு இருக்காது, தௌஹீதில் உறுதியாக இருப்பாங்க, பிதஅத் இருக்காது, சுன்னாவில் உறுதியாக இருப்பாங்க. இப்போ இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். இந்த பிதஅத் வந்து விஷயத்தில் நாங்கள் எப்படி மக்களோட நிலவரம் என்னென்னு சொன்னால், இன்றைக்கி தௌஹீதிலேயே நீண்ட காலம் வாழ்ந்தவங்களும் நடைமுறை ரீதியான பிதஅத்தை டக்குன்னு அடையாளம் கண்டுக்குவாங்க. உதாரணமாக 5 நேரம் தொழுகைக்கு பின்னால் கூட்டு ஓதுறாங்க, இது பிதஅத்துங்கிறது டக்குன்னு தெரியும் அவங்களுக்கு. நடைமுறை செயல் ரீதியான பிதஅத். கொள்கை ரீதியான பிதஅத்தை அடையாளம் காண்கிறதுக்கு போதிய அறிவில்லாத நிலைமை. அதனால தான் புதிய ஒரு கொள்கை வருகிறது, குர்ஆன் ஹதீஸ்னு பேரை சொல்லி சொல்கிறாங்க. அந்த கொள்கை புதுசாக இருந்தால் மிக விரைவாக ஏற்றுக்கொள்கிற கூட்டமாக குர்ஆன் ஹதீஸ்ங்கிற இந்த கூட்டம் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், உதாரணமாக சஹாபாக்களை விமர்சிக்கிறாங்க, சூப்பர் முஸ்லீம் சஹாபாக்களை விமர்சிக்கிறாங்க, வேறு வேறு தரப்பார் சஹாபாக்களை விமர்சிக்கிறாங்க. தப்லீக் ஜமாத்திலேயே பயணித்து கொண்டிருக்கிற யாரும் அந்த வலையில் போய் விட மாட்டாங்க. அவங்க அந்த புதிய சிந்தனையை அங்கீகரிக்கிற நிலைக்கும் போக மாட்டாங்க. எங்கட மக்கள் என்ன செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கிறா, குர்ஆன் ஹதீஸ்ங்கிற ஒரு திறந்த வெளியில விட்டிக்கிறோம். இந்த ஆடுகளை வந்து எந்த ஓனாயும் வந்து வேட்டையாடிட்டு போகலாம் என்கிற நிலை. அந்த அந்த குர்ஆன் ஹதீஸ்ங்கிற அந்த கிரவுண்டுக்கு எல்லை போடப்படாமல் இருக்குது. நாங்கள் வேலி போடாத ஒரு நிலையில மக்களை வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆபத்து இருக்கு. அப்ப இந்த பிரச்சனைக்கு நாங்கள் சரியான ஒரு தெளிவு காணலன்னு சொன்னார். மக்களை உருவாக்குவோம், வளர்வோம். யாராவது ஒருத்தர் வந்து புதிய ஒரு சிந்தனையை சொல்லுவார், குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லுவார். சிந்தனையின் விதத்தை புரிந்து கொள்ள முடியாத எங்கட சகோதரர் குர்ஆன் தானே ஹதீஸ் தானேன்னு சொல்லி அதுக்கு பின்னால் போவாங்க. அப்போ அதுக்கு எங்களுக்கு தெளிவான ஒரு அறிவும் வரையறையும் தேவை. குறிப்பாக கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த குர்ஆன் சுன்னாவை புரிந்து கொள்வதில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இங்கே